ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை டெஸ்டல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? தமிழரசி அர்ஜுன் சீரியலில் என்ன நடந்துச்சுக்குன்னு பார்க்கலாமா? இந்த ரோஜா அந்த ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழரசி ஆதவ் கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக ஆதவ் நீ இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே ஆதவ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தாம்மா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு ஆதவ், அதெல்லாம் ஆஃபீஸோட முடிச்சுக்கணும் சரியா? இதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆதவ் சொல்கிறாங்க, அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்கப்பா. உடனே நம்ம தமிழரசி சும்மா இருப்பாங்களா? இங்க பாரு ஆதவ், நீ வர வர அர்ஜுன் மாதிரியே நடந்துட்டு வர, அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்டேட்டஸ் என்னவோ அதை பார்த்து எல்லாருக்கிட்டே பழகு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கப்பா. இந்த பக்கம் நம்ம சாமந்தி ரோஜாவை பார்த்துறாங்கன்னே சொல்லலாம். அக்கா இங்க இருக்கா, அது மட்டும் இல்லாம எதுக்காக இங்க வந்திருக்கா? இந்த ஆதவ் கூட சிரிச்சு சிரிச்சு விரல பேசிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மண்டிய போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அக்கா என்னன்னா, நான் படிக்க போறேன், நான் குடும்பத்தையே காப்பாற்ற போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா இவ என்னன்னா ராயலா ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள குமரிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரோஜாவும் சாமந்தியை பத்துறாங்க. உடனே ரோஜா வந்து சாமந்தி கிட்ட கேக்குறாங்க, நீ எப்படி சாமந்தி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, பார்க்கா நானும் அம்மாவும் இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம ஊர்ல ராஜாவும் ராணியும் இறந்து போயிட்டாங்க, ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காட்டு ராஜா தான். எங்களை சந்தேகப்பட்டு போலீஸ் பிடிக்க வந்தாங்க, அதனால நாங்க யாருக்கும் தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க இந்த இடத்த விட்டா வேற எந்த இடத்துலயுமே பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு தோணுச்சு, அதனாலதான் இங்கே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே ரோஜா சொல்றாங்க, சரி விடு சாமந்தி, நீ படுக்கலோட பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? நீ என்ன பார்க்கும்போது நினைக்கலாம், இவன் என்னடா டிப்டாப்டா ராயலா இருக்கிற மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம ஆதவ் சார் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவர் தான் இன்வைட் பண்ணாரு, அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எதுக்காக தெரியுமா அடிக்கடி நான் காசு கேட்டுட்டு இருக்கேன், படிப்பு செலவு இருக்கு, ஹாஸ்டல் செலவு இருக்கு, இப்படின்னு கணக்க பார்த்தா எவ்வளவு வரும் தெரியுமா, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்ல. உடனே வந்து சாமந்தி சொல்றாங்க, அக்கா இங்க பாருக்கா, நான் ஒன்னும் இங்க வேலை பார்க்கல, அது மட்டும் இல்லாம அடைக்கலமா தான் இங்க இருக்கேனே தவிர இந்த மாதிரி வந்து என்கிட்ட அடிக்கடி காசு கேட்டேன்னா நல்லா தர முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி சொல்ல. உடனே வந்து ரோஜா சொல்றாங்க, சரி சாமந்தி, நீ என்ன தெரிஞ்ச மாதிரி யார்கிட்டயும் காமிச்சுக்காத சாமந்தி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கிளம்பி போக. உடனே வந்து சாமந்தி நினைக்கிறாங்க, இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே, நமக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாலா இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி நினைக்க. இன்னொரு பக்கம் நம்ம கோடீஸ்வரர் இருக்காரு இல்லையா, தமிழரசி கிட்ட போயிட்டு, அரசி இப்போ நீ எல்லாரும் முன்னாடியே திக்ஷா தான் உன்னோட மருமக அப்படின்னு சொல்ற நேரம் வந்துருச்சு, அதனால உன்னோட வேலையை சீக்கிரமா பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரர் அரசி கிட்ட சொல்ல. ஆனா நம்ம அரசிக்கு கொஞ்சம் கூட இதுல இஷ்டமே இல்லைன்னே சொல்லலாம். அரசி நினைக்கிறாங்க, போய் இந்த பொண்ணையே என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லணும், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, ஆனா என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கோடீஸ்வரர் சொல்றாங்க, எல்லாரும் இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தமிழரசி அம்மா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தர போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு பேரதிர்ச்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே வந்து கோடீஸ்வரர் சொல்றாரு, என்ன தமிழரசி, நீ உன் வாயாலேயே சொல்ல போறியா இல்ல நான் என்னோட வாயால சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம தமிழரசி சொல்றாங்க, சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. இந்த பக்கம் நம்ம ரோஜாவும் அந்த பக்கம் நம்ம திக்ஷாவும் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம தமிழரசி ஏதோ ஒரு டென்ஷன்ல ரோஜா கையை பிடிச்சி தூக்கிட்டு, இவதான் என்னோட வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன கோடீஸ்வரர், தமிழரசி இப்படி பண்ணிட்டாங்களே, அது மட்டும் இல்லாம இவளுக்கும் ஆதவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரோஜாக்கு ஒண்ணுமே புரியலன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரோஜா ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம கோடீஸ்வரர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்னது இவன் பண்ணிட்டு இருக்கா, என்னோட பொண்ணு கையை தூக்குவான்னு பார்த்தா அந்த பொண்ணு கையை தூக்கிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரர் நினைச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம தமிழரசி சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல எங்க வீட்டுல ரொம்ப கிராண்டா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்கு நீங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க, நம்ம ரோஜா கையை பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த தமிழரசி. நம்ம தமிழரசிக்கு தூக்கி வரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். தமிழரசி ஒரு பக்கம் புரியாம நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கோடீஸ்வரர் சொல்றாங்க, என்ன தமிழரசி உன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டல, என்னோட பொண்ணு தான் உன்னோட வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட இன்ட்ரோ பண்ணுவா, பார்த்தா நீ வேற ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு இவதான் என்னோட வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கோடீஸ்வரர் கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம ஆதவுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா சந்தோஷம் அடைகிறாரு. இப்படியே ரோஜா தான் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாயில இருந்தே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஆதவ். உடனே நம்ம தமிழரசி சொல்றாங்க, இங்க பாருங்க, தெரியாம அவ கையை தூக்கி இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணி விட்டுட்டேன், ஆனா இப்ப அதை மாத்த முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கோடீஸ்வரர் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மாத்தி தான் ஆகணும், நீ திக்ஷா தான் என்னோட வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிதான் ஆகணும், இப்ப மட்டும் நீ அந்த மாதிரி சொல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உன்னோட தலையெழுத்தையும் நான் மாத்தி விட்டுருவேன், உன்னோட உண்மையான முகம் எல்லாமே வெளியே வந்துடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரர் மிரட்டிட்டு இருக்க. கேட்டுட்டு நம்ம தமிழரசிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. உடனே நம்ம திக்ஷாவை எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் சாமந்தி கிட்ட போய் பேசுறாங்க, இங்க பாரு சாமந்தி, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு, ஏதோ ஒரு சந்தோஷத்துல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் கொடுக்குற கிஃப்ட்டை எப்பயுமே அம்மா தூக்கி தான் போட்டிருக்காங்க, ஆனா இந்த தடவை கொடுத்த கிஃப்ட் அம்மா ஏ கிரேட்ல வச்சிருக்காங்க, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தியை பெருமையா பேசிட்டு இருக்கா. உடனே வந்து நம்ம சாமந்தி கேட்கறாங்க, நிறுத்து, வாய்க்கு வாய் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கியே, அவங்க என்ன உன்னோட உண்மையான அம்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி கேட்க. உடனே அர்ஜுன் சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வயசுல இருந்து அவங்க கிட்டதான் நான் வளர்ந்தேன், அப்ப அவங்களும் எனக்கு ஒரு அம்மா
அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அர்ஜுன் சமாளிக்க, இந்த பக்கம் நம்ம ரோஜா இருக்காங்களே ஆதவ் கிட்ட தான் போய் பேசுறாங்க. என்ன ஆதவ், நான் தான் உங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா என்னோட கையை தூக்கி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆதவ் வந்து ரோஜா கிட்ட சொல்றாங்க, வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ரோஜா நினைக்கிறாங்க, வந்தா நல்லா தான் இருக்கும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க வீட்டு ஆளுங்களாம் என்ன தேடி வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிர் வச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ரோஜா உடனே நம்ம ஆதவ் கேட்கறாங்க, என்ன ரோஜா அம்மா சொன்னதுல உனக்கு சம்பந்தம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, கூடிய சீக்கிரம் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா இப்ப பாரு புதிர் வச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சாமந்தி ஆதவும் ரோஜாவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நினைக்கிறாங்க, இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அங்கதான் நம்ம காட்டுராஜா சுத்திட்டு இருப்பாருப்பா. உடனே நம்ம சாமந்தி அவங்கள பார்த்துட்டு பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம அர்ஜுன் கேட்கறாங்க, என்ன சாமந்தி இங்க அங்கேயும் ஓடிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாம யாருக்கு பயந்து பயந்து நீ இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சாமந்தி சொல்றாங்க, இல்ல நான் அம்மா கண்ணு முன்னாடி நின்றா உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்ப நம்ம அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம தமிழரசி எல்லாருமே குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை கூப்பிட, உடனே வந்து நம்ம அர்ஜுன் ஓரமா இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி கேட்கறாங்க, என்ன அர்ஜுன் நீ போட்டோ எடுக்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, இல்ல பாட்டி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அடுத்ததா வேலைக்காரவங்க எல்லாருமே வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம அர்ஜுன் ஆசாசியா போய் நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அரசி அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். என்ன அர்ஜுன் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீனு, வா நம்ம எல்லாரும் ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டா நீ என்னன்னா வேலைக்காரவங்க பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்க. அதுக்கு அர்ஜுன் சொல்றாங்க, இதுல என்னமா இருக்கு, எல்லாருமே மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தமிழரசி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டே இருக்க அர்ஜுன், உன்னோட நடவடிக்கை சரியில்லை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம அர்ஜுன் வந்து இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாய் மூட அர்ஜுன், இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காத சரியா, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீ கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம மகேந்திரன் கிட்ட பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, மகேந்திரா நம்ம பார்வதியும் ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, உடனே மகேந்திரனும் வா பார்வதி நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நான் வரல அப்படின்னு சொல்ல, இதை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அரசி வந்து நம்ம மகேந்திரன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க எதுக்காக அவளை போட்டோ எடுக்க கூப்பிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஆனிவர்சரி நம்ம 2 பேருக்கும் அவளுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழரசி படக்குன்னு சொல்ல, உடனே நம்ம பார்வதி சொல்றாங்க, எதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் போட்டோ எல்லாம் எடுக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல, உடனே நம்ம அர்ஜுன் பார்வதி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டோ எடுக்க, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தமிழரசிக்கு வயிறு பத்தி தெரியுதுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம ரோஜா அரசியோட ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப வெயிட்டான பார்ட்டியா இருப்பாங்க போலயே. கண்டிப்பா இந்த வீட்டுக்கு மட்டும் மருமகளா வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த தமிழரசி என்னோட காலு கீழே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமந்திக்கு ரோஜா மேல ரொம்ப டவுட் வந்துச்சுன்னே சொல்லலாம். அக்காக்கு இந்த ஆதவ ரொம்ப பிடிச்சி போயிருச்சு போல, அதனாலதான் அக்கா ஆதவ் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்கப்பா நம்ம சாமந்தி. சரிங்க, இதுக்கப்புறம் நம்ம ரோஜாவோட ஆட்டம் ஆரம்பம்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்டா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.